வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு 2 வீடியோ தான் நான் போட்டிருந்தேன். யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் பத்தி. அதாவது அதோட புக் லிஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன். எனக்கு ஏகப்பட்ட மெசேஜ் வந்துருந்துச்சு. ஸோ உங்க சப்போர்ட்காண்டி எனக்கு ஏதாச்சும் என்னால் முடிஞ்சது ஏதாவது யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதுக்கு ஒரு சாம்பிள் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கிட்டத்தட்ட அதனால தான் இவ்வளோ டைமும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1 வீக் மேலே ஆயிடுச்சு. ஸோ என்னால் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும். பட் ஆனால் மார்க்கெட்டில் அதே மாதிரி இருக்கக்கூடாது. பட் ஆனால் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாகவும் இருக்கணும், படிச்சதும் புரியணும் அப்படின்ட்டு அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் நிறைய யோசிச்சுட்டு இருக்கும் தான் எனக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு. ஸோ இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக எண்ட் வர பாருங்கள், உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியும். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லாருமே எல்லா புக்கும் நீங்கள் வச்சிருப்பீங்க, என்சிஆர்டி வச்சிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஒரு சில பேஜஸ் படித்த உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபீலிங் வரும். என்னடா இது படிக்கிறேன் ஆனால் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். இது நார்மல் தான் கண்டிப்பாக. இதனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் நம்ம யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது பர்டிகுலராக சப்ஜெக்ட் நம்ம எக்கனாமி, என்விரான்மெண்ட்லாம் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் இருக்கிற லாங்குவேஜ் பிகினருக்கு புரிஞ்சிக்கிற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதனால நம்ம சேனல், நம்ம ஆஃபீஸர் பாத்துலேருந்து நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? புக்கில் இருக்கிற ஒவ்வொரு லைனும் சிம்பிள் இங்கிலீஷில் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதுவும் ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு கான்செப்டை மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் புரிஞ்சிக்கிறதே கான்செப்டாக தான் புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? கான்செப்ட் புரிஞ்சுட்டா உங்களுக்கு யூபிஎஸ்சி பிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும், இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அது ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ சாம்பிளாக 2 சாப்டர் ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் தான். என்விரான்மெண்ட் அண்ட் எக்கனாமி. ஓகேங்களா? எக்கனாமிலாம் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் பேசிக்காக என்சிஆர்டி படிங்க, இல்லைனா டிஎன் டெக்ஸ்ட் புக்கில் இருந்து 11th 12th சாப்டர் படிச்சா தான் ரமேசிங்லாம் புரியும் அப்படிம்பாங்க. ஸோ நான் இந்த இன்ட்ரோடக்ஷன் பார்ட் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அதையும் நான் இப்போ காட்டுறேன். ஃபுல்லாக எண்ட் வர பாருங்க. ஸோ அதை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம், அதை பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட். ஓகேங்களா? இது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் தான், ஃபேமஸான சங்கர் ஐஎஸ் என்விரான்மெண்ட் புக் தான். ஓகேங்களா? ஸோ இந்த என்விரான்மெண்ட் புக்கில் சாப்டர் 1 எக்காலஜி அப்படிங்கிற ஒரு சாப்டர் இருக்கும். ஓகேங்களா? அந்த சாப்டர் நான் எப்படி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கம்ப்ளீட் சாப்டர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 172 பேஜஸ் இருக்கும். அந்த புக்லேயே பார்த்தீங்கன்னா நியர்லி ஒரு 10 பேஜ் அவ்வளோதான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நான் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா, புக்கில் ஸ்டார்டிங்கில் இருக்க லைன்ல இருந்து எண்டிங்கில் இருக்க லைன் வரைக்கும். ஓகேங்களா? அதாவது சாப்டர் எண்டு வரைக்கும் உங்களுக்கு சிம்பிள் மீனிங், அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்கு என்னென்ன அதோட சிம்பிள் வேர்டோட மீனிங் என்ன அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதோட ஸ்டோரி ஃபார்மேட்ல எக்ஸ்பிளனேஷன். இந்த ஸ்டோரி ஃபார்மேட் எக்ஸ்பிளனேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு படிக்கும் போதே கான்செப்ட் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஸ்டோரி ஃபார்மேட் எக்ஸ்பிளனேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும்னா, திங்க் அபவுட் யுவர் வில்லேஜ். நீங்கள் ஒன்ஸ் வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியும் அப்படிங்கிறது நீங்களே ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஆக்சுவலாக இப்போ ஒரு டவுட் வரும். நான் வந்து 172 பேஜஸ் கிட்ட நியர்லி இருக்குன்னு சொன்னேன். ஸோ இந்த 172 பேஜஸ், அதாவது என்விரான்மெண்ட் புக்கில் ஒரு 10 பேஜ் தான் இருக்குது. ஆனால் நீ வந்து 172 பக்கம் 170 பக்கம் வச்சிருக்கேன். பட் ஆனால் எங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் ஆகும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன், இது படித்தா உங்களுக்கு டைம் சேவ் தான் ஆகும். எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாருமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, யூபிஎஸ்சியில் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணுறாங்க, எத்தனை பேர் 3-4 அட்டெம்ப்ட் எடுத்துக்கிறாங்க, கொஞ்சம் அனலைஸ் பண்ணி யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா? யாருமே ஒரு 100ல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 15% பீப்புள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிராக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாட்டி படிக்கும்போது அதை புரிஞ்சு படிக்கிறாங்க. ஓகேங்களா? ஏன்னா இப்போ யூபிஎஸ்சி 2026 பொறுத்த வரைக்கும் அவங்க ஃபேக்சுவலாக கேட்கறாங்களா, கான்செப்டாக கேட்கறாங்களான்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேது. ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம அப்போ எல்லாத்துக்குமே நம்ம ரெடி ஆகணும். ஓகேங்களா? சும்மா நம்ம வந்துட்டு இப்போ வந்து ஆக்சுவலாக இது வந்து அந்த புக்கில் இருக்க லைன். ஓகேங்களா? ஸோ இந்த லைனை ஒன்று ரீட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுல இருந்து என்ன புரிஞ்சிருக்கும் சொல்லுங்க. இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக படிக்க வாரீங்க அப்போது இந்த ஒரு லைன் ரீட் பண்ணுவீங்க. அதாவது நான் எல்லாருமே சொல்லல. ஓகேங்களா? என்ன மாதிரி கேட்டகரி, அதாவது எனக்கு இதே மாதிரி இந்த லைன் படிச்ச உடனே எனக்கு புரியாது. ஓகேங்களா? நான் 2-3 வாட்டி நான் எடுத்துப்பேன். ஓகேங்களா? எடுத்து அதில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது எனக்கு புரியதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அப்போ பிகினர்ஸாக வாரீங்க, அதாவது என்ன மாதிரி இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். நிறைய பேர் இருப்பீங்க, ஒரு வாட்டி ரீட் பண்ணாலே புரியும் உங்களுக்குலாம். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு வேலை படிக்கும்போதே அவங்க இங்கிலீஷ் ரொம்ப நாலேஜாக படிச்சிருப்பாங்க. நம்ம எப்படி சும்மா மகப் பண்ணி எழுதுற ஆள் தானே நம்மளாம். ஸோ நமக்கு ஒரு 2-3 வாட்டி படிச்சா தான் புரியும். ஸோ இந்த பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இது 2 இப்போ நான் இன்னொரு இதுவும் காட்டுறேன். ஓகேங்களா? இது என்விரான்மெண்ட் இருக்குல்ல, அதே மாதிரி எக்கனாமி நான் ரெடி பண்ணியிருக்கேன், அது காட்டுறேன். ஒன்ஸ் இது 2 ஒன்ஸ் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கும் இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா இந்த 2 பிடிஎஃப்மே உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா? நீங்கள் ஒன்ஸ் அதை ஃபுல்லாக படிச்சு பாருங்க. நீங்கள் நார்மலாக இதுக்கு முன்னாடி வாடி படிச்சதும் இப்போ படிச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஓவரால் அந்த பிடிஎஃப்ல அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சாப்டர் 1ல நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இது வந்து அந்த புக்கில் இருக்க லைன். ஓகேங்களா? அதோட சிம்பிள் வேர்ட் மீனிங், அதுக்கப்புறம் அதோட ஸ்டோரி ஃபார்மேட்டோட எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் அதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இந்த கம்ப்ளீட் சாப்டரையும் நான் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? அதனால தான் இவ்வளோ பேஜஸ் இருக்கு. ஸோ ஏன் இந்த இனிஷியேட்டிவ் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து இப்போ அந்த 10 பேஜஸ், அதாவது ஆக்சுவல் புக்கில் உங்களுக்கு 10 பேஜஸ் நீங்கள் 1 ஹவரில் படிச்சு முடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த புக் இந்த கம்ப்ளீட் இந்த சாப்டர் படிச்சு முடிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 hours to 4 hours, குறைஞ்சது 3 hours ஆகலாம். பட் ஆனால் அந்த 3 hours உங்களுக்கு என்ன எப்போ ஆனாலும் உங்களுக்கு மறக்காது. ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் படிக்கிறதே ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் ஸ்டோரி ஃபார்மேட்டில் தான் படிப்பீங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் சடனாக தான் வச்சேன், நான் வைக்கணும் கூட வைக்கல. நீங்கள் பாருங்களேன், இந்த லைன் இருக்குது. ஓகேங்களா? இதோட மீனிங் என்னன்னு கூட நம்ம படிக்கும்போது நமக்கு புரியுமா பாருங்க. ஸோ புக்கில் இதே மாதிரி தான் டெஃபினிஷன் இருக்கும். ஸோ நம்ம ஈச் டெஃபினிஷனுக்கும் அதோட சிம்பிள் வேர்ட் கொடுத்து, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரி ஃபார்மேட்டில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால தான் மெயினாக இது ரெடி பண்ணுது. சரிங்களா?
ஸோ ஓகே, இப்போ வாங்க நான் எக்கனாமியும் அதே மாதிரி உங்களுக்கு காட்டுறேன். இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் பிடிஎஃப் ஓகேங்களா. இதுவும் அதே மாதிரி தான் ரமேசிங்குள்ள சாப்டர் 1 பிடிஎஃப். அதுலேயுமே நான் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த சாப்டர் 1 இன்ட்ரோடக்ஷன்லேருந்து ஆக்சுவலாக நான் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு இதே மாதிரி அவங்க இமேஜ் ஆட் பண்ணல. ஆக்சுவலாக எக்கனாமி தான் ஃபஸ்ட் ஆட் பண்ணேன். ஸோ அதனால் அவங்க இமேஜ் இன்ட்ரோடக்ஷன் போட்டு அவங்க புக்கில் எழுக்கதே மென்ஷன் பண்ணி நான் போட்டு அதுக்கப்புறம் ஏதோ காப்பிரைட் இஷ்யூ வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து என்விரான்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த லைன் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. ஸோ இதுவுமே அப்படி தான். ஃபஸ்ட் ஈச் எக்கனாமிக்ஸ் என்ன ஃபஸ்ட் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னாலுமே இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதோட டெஃபினேஷன், அதுக்கப்புறம் அதில் மெயின் ஐடியா என்ன கொடுத்துருக்காங்க, அதோட கீ கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக ஃபஸ்ட் எக்கனாமி, அதாவது அந்த சிம்பிள் டெஃபினிஷனுக்கே உங்களுக்கு இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா, எக்கனாமிலாம் பொறுத்த வரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படின்னா ரொம்ப கான்செப்ட் மைன்யூட்டாக படிக்கணும். அந்த புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இது படிச்சதும் எல்லாருக்குமே புரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் சாப்டர்லேயே இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப மெனக்கெட்டு பண்ணேன் ஓகேங்களா. அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக என்விரான்மெண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அதே தான் இதுலையும் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு லைன் இருக்கும், அதோட சிம்பிள் வேர்ட்ஸ் இருக்கும், அதோட ஸ்டோரி ஃபார்மேட் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும், அதோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் இருக்கும் ஓகேங்களா. இதே மாதிரி தான் இந்த புக்கும் எக்கனாமியும் கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சரி இந்த சாப்டர்ல நான் படிச்சு முடிச்சிட்டேன், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் ஓகேங்களா. ஆக்சுவலாக எக்கனாமி பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணல அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் இந்த பிடிஎஃப் தான் நீங்கள் என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக 2 பிடிஎஃப் சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அதனால நான் வந்து ஓவரால் எக்ஸ்பிளைன் பண்ணுறத காட்டியும் நீங்கள் படிச்சு புரிஞ்சுட்டு உங்கள் ரிவ்யூ சொல்லுங்க, அதுதான் நான் எதிர்பார்ப்பேன் சரிங்களா. ஸோ இன்னொரு மெயினான ஒன்று சொல்ல வரேன். ஸோ இப்போ 2 சாப்டர் ஓகேங்களா. நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி ஓகேங்களா, இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி இன்னையிலேருந்து ஒரு 2 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஒரு நாள் நீங்கள் வந்து எக்கனாமி படிங்க சாப்டர் 1, இன்னொரு நாள் வந்து ரமேசிங் என்விரான்மெண்ட் படிங்க ஓகேங்களா. படிச்சு முடிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே படிப்பாங்க, நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்காக உட்காந்து படிப்பாங்க. பட் ஆனால் ஒரு சாப்டர் முடிச்சுட்டு அந்த சாப்டரில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு யாருக்குமே எதுவும் தெரியாது. அதனால நான் என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த என்விரான்மெண்ட் எடுத்தல. ஸோ என்விரான்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 ஓகேங்களா. இதில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 30 MCQ கொஸ்டின், 10 மெயின்ஸ் கொஸ்டின், அடுத்து மார்க் டெஸ்ட், PYQ ஒன்லிஸ், ரிவிஷன் நோட்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் ட்ராப் ஏரியாஸ், UPSC எப்பலாம் ட்ராப் இதில் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நம்ம ஆஃபீஸ் பத்திலேருந்து ரெடியாக தான் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதுவுமே நான் ஜாயினாக தான் மெர்ச் பண்ணுவேன். அதாவது நீங்கள் இப்போ நம்ம கிட்ட கேட்கும்போது இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் அந்த சாப்டர் நீங்கள் இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரிங்க. ஸோ இன்னைக்கு பார்க்குறீங்க, இல்லைனா ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்குறீங்க, இல்லை ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா கூட அந்த சாப்டர் படிச்சு முடிக்கிறீங்க, எவ்வளோ ஒரு 5 மணி நேரம் ஆனாலும் சரி அந்த சாப்டர் படிச்சு முடிக்கிறீங்க. இதே மாதிரி ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்துருக்கீங்க ஓகேங்களா. இதில் இருக்க கொஸ்டின் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன். ஒன்ஸ் நீங்கள் அதை படிச்சு முடிச்சுட்டு இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த சாப்டர் மறக்கவே மறக்காது. நம்ம எப்போதுமே அப்படி தாங்க படிக்கணும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்னா படிக்கிறோம், நம்ம படிச்சது நமக்கு தெரியுதா, நம்ம ரிவிஷன் பண்ணுறோமா அப்படின்னு எதுவுமே நம்ம பார்க்கறது கிடையாது ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம படிக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, எப்போ என்ன ஆனாலும் உங்களுக்கு மறக்காது. அதுக்கப்புறம் நம்ம நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் கூட நம்ம இதை ரிவிஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் மறக்காது. அதுலேயுமே நான் மென்ஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். கொஸ்டின் லெவல் எப்படி இருக்கும், மாடரேட் லெவல், ஹார்ட் லெவல் எல்லாமே மென்ஷன் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. ஸோ ஒரு PYQ இது ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் மட்டும் இல்லை, மெயின்ஸ்க்குமே நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின்லாம் அட்டன் பண்ணி பாருங்க. நான் அதை ஆன்சரும் அடுத்து கீழே இருக்கும் சரிங்களா. அதை ஆன்சர் கோத்ரூ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் 3ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ்குள்ளது ஓகேங்களா. மெயின்ஸ் GS3 கொஸ்டின் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்விரான்மெண்ட் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஃபுல்லாகவே அந்த சாப்டர் இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சல அந்த சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிப்பீங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த PDFல இருக்க டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கணும் சரிங்களா. ஸோ இதில் இருக்க எல்லா கொஸ்டினும் உங்களை அட்டன் பண்ண சொல்ல வரல. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து அந்த ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் அதாவது 1 மார்க் கொஸ்டின் MCQ போடுங்க. போட்டதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு கொஸ்டின் அது 2 கொஸ்டின் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ இப்படி படித்தா மட்டும்தான் நம்ம வந்து 2027 அட்டம்ல ஃபஸ்ட் அட்டம்ல நம்ம கிளியர் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஆக்சுவலாக இது வெளியே யாரும் நான் பார்த்த வரைக்குமே யூடியூப்ல இது மாதிரி யாரும் பண்ணல ஓகேங்களா. அதனால என்னால் முடிஞ்சது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒன்று கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். அதனால ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ என்விரான்மெண்ட் எப்படி நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்களோ அதே மாதிரி தான் எக்கனாமிக்கும் சாப்டர் 1 டெஸ்ட் சீரிஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் ஓகேங்களா. இதுவுமே அதே மாதிரி தான் இருக்கும். அதோட கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் சரிங்களா. ஸோ நீங்கள் இப்போ இதுலேயும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சாப்டர் 1 நீங்கள் முடிச்சு வந்துருங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் இருக்க பேசிக் கொஸ்டின்லாம் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்க சரிங்களா. உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நான் வந்து மாடரேட் லெவல், ஈஸி லெவல் அதே மாதிரி தான் நான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இந்த PDF நீங்கள் வந்து இந்த சாம்பிள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது புரியும் ஓகேங்களா, என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் இதுவும் மென்ஷன் பண்ணி அதாவது சாப்டர் 1 படிச்சதுக்கப்புறம் இதுலேயுமே நீங்கள் PYQ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா. அப்படி படிச்சா மட்டும்தான் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம சாப்டரில் நம்ம கான்செப்டாக புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் கான்செப்ட் ஓரியன்டாக அப்ரோச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ல கிராக் பண்ண சான்சஸ் டெஃபினட்டாக நமக்கு இன்க்ரீஸாக இருக்குது ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக இந்த இன்ஸ்டியூட் பற்றி எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. உங்கள் ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் நான் வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கம்ப்ளீட் GS சப்ஜெக்ட்டும் இந்த ஃபார்மெட்டில் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது. ஸோ எல்லாமே நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நம்மகிட்ட மெட்டீரியல் வாங்கி எந்த அளவுக்கு எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நானும் GS சப்ஜெக்ட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணி தருவேன். ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நம்ம 2027 ஃபர்ஸ்ட் அட்டம்ல நம்ம கிராக் பண்ணிடலாம் சரிங்களா. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஜெய் ஹிந்த்.